நீ ஒரு ஆளு உன்கிட்ட பேசலாம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பொம்பளை ஷோக்கு நடிப்புக்கு இருக்கார்ல, அவரை போட்டு முதல் ப்ரமோலி பிதுக்குன்னு பிதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க் வந்துட்டு எப்போவுமே எல்லாத்துலேயுமே நடக்கிற விஷயந்தான். எல்லாருமே லிவிங் ஏரியாவில் ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பேப்பரில் வந்துட்டு சில வசனங்கள் இருக்கும். அது யாருக்கானது அப்படின்றத கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தராக வந்து சொல்லணும். அந்த மாதிரி ரம்யாவுக்கு வந்திருக்க இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வீட்டில் யார் படுத்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறது அப்படின்றது தான். இதுக்கு அவங்க ஷூட் பண்ண 2 பேர், ஒன்று பார்வதி, இன்னொன்று வாட்டர்மெலன். இதை சொன்ன உடனே பார்வதி கூட அமைதியாக தான் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அந்த பேப்பரில் வரதை 2 பேர் யாரும் சொல்லி தான் ஆகணும். அது அவங்களோட சாய்ஸ், அவங்களோட கருத்து. ஆனால் இந்த பொம்பளை ஷோக்கு நடிப்புக்கு இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களே படுத்து தூங்கிட்டு தான் இருக்காங்கன்ட்டு. இந்த ஆளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆள் வந்துட்டு எல்லாரை பற்றியும் ஏதாவது ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் இவனை பற்றி சீன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே திருப்பி என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் அப்படியே 1000 தடவை அதை சொல்லிக்கினே இருப்பான் பாருங்க. உண்மையிலே இந்த ஆளுக்கு வந்துட்டு ஒரு மனநல காப்பகத்தில் சேர்க்கணும்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் அவருக்கு ஏதோ ஒரு இருக்குங்க, ஏதோ கண்டிப்பாக வந்துட்டு மூளையில் அடிபட்டோ அப்படி இல்லைன்னா மன வளர்ச்சி குன்றியவரோ என்னவோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவருக்கு. அதை பார்க்கறது நல்லது. பயங்கரமாக கத்திக்கிட்டு ரம்யா ஜோக்கிட்ட பேச ரம்யா கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, சீப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே வந்துட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னதுக்கு இப்படி பேசினவன் சீப்போன்னு சொன்னால் சும்மா இருப்பானா? ரம்யாவோட தராதரம் பற்றி பேசிட்டான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கண்டஸ்டன்ட் இன்னொரு கண்டஸ்டன்டோடைய தராதரம் பற்றி பேசினா மற்றவங்க எல்லாருமே தட்டி கேட்கலாம், அது தப்பே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது வந்துட்டு எகிரி குதிச்சு வந்தார் நம்ம சபரி வந்துட்டு என்னடா தராதரம் பற்றி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம வாட்டர்மெலன் குரூப்பிசம் பண்ணாத சபரி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. ஏண்டா நீ ஒரு பொண்ணோட தராதரத்தை பற்றி பேசுவ, பின்ன உங்ககிட்ட அங்கே வந்து எல்லாமே கேட்க மாட்டாங்களா? ஆப்வியஸாக இதானங்க. நம்ம கூடயே வந்துட்டு ஒரு 10 பேர் இருக்கும். அப்படி 10 பேர் இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்துட்டு நம்ம 10 பேரில் ஒருத்தனுடைய தராதரம் பற்றி பேசிட்டான், மீதி இருக்க 9 பேர் நம்ம கூட இருந்தாலும் அவனை பற்றி கேட்க மாட்டோம். ஏன்னா தராதரம் பற்றிலாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி இதை கேட்ட உடனே குரூப்பிசம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிளேட்டை மாற்றிட்டு போகிறான் நம்ம வாட்டர்மெலன். அவனுக்கு எல்லாம் தெரியுதுங்க, கிளியராக தெரியுது. செம்மையாக சில பாயிண்ட்லாம் கரெக்டாக சொல்கிறான். அவங்களாம் குரூப்பாக சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க, ஸோ குரூப்பிசம் என்ற வாழை பயன்படுத்தினா அது அங்கே ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்றதுலாம் வாட்டர்மெலனுக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் அதெல்லாம் கரெக்டாக தெரிய வச்சுட்டா அதுக்கப்புறம் பொம்பளைங்கக்கிட்ட போயிட்டு இன்னசென்ட்ற பேரில் வந்துட்டு உரச முடியாது, தடவ முடியாது. தன்னை விட 18 வயசுக்கு சின்ன பொண்ணுக்கிட்ட போயிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. தங்கச்சியாக நினச்ச ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் அங்கே இங்கேன்னு தொட முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு அந்த இன்னசென்ஸ் கார்டை பயன்படுத்திக்கிறது, அப்படி இல்லைன்னா அந்த காமெடி அப்படின்ற கார்டை பயன்படுத்திக்கிறது, இதெல்லாம் பயன்படுத்தி தானே வந்துட்டு பொண்ணுங்களை தடவ முடியும். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னசென்ட் எடுத்துப்பான். ஆனால் சண்டைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாருமே அப்சர்வேஷன் பண்ணியிருப்பான். அது அப்பப்போ சூப்பராக வந்துட்டு சொல்லியும் இருப்பான். அதை நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இங்கேயும் அதான் நடந்துச்சு. ஸோ ரொம்ப கிளியராக வந்துட்டு சொல்கிறான் அந்த பொண்ணோட தராதரத்தை பற்றி. ஒரு பொண்ணோட தராதரத்தை பற்றி பேசுவான், தப்பாக பேசுவான், படிப்பறிவு இல்லைன்னு சொல்லி பேசுவான், எல்லாத்தையுமே பேசுவான். ஆனால் இவனை யாருமே கேட்கக்கூடாது, கேட்டால் குரூப்பிசம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஆமாம், அங்கே குரூப்பிசம் இருக்குதான். எஃப்ஜே, சபரி, கனி, கெமி, ஸோ இந்த மாதிரிலாம் குரூப்பிசம் இருக்குதான், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அதுக்குன்ட்டு தப்பு செஞ்சால் கேட்க வந்த உடனே குரூப்பிசம்னு சொன்னால் தர்பீஸை பிதுக்க தான் செய்வாங்க. ஸோ தர்பீஸ் இந்த பக்கம், இந்த சைடு வந்துட்டு ஒரு 10 பேர் தர்பீஸை போட்டு பிதுக்குன்னு பிதுக்கிட்டாங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.